அது வேற இது வேறன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதிசயமா என்ன வருதுன்னு கேட்டா, பன்றியுடைய ரத்தம் மனிதனுக்கு ஏற்றுவதற்கு 95% நெருங்கி வந்திருக்கிறது. இன்னும் 5% ஆராய்ச்சி இருக்கிறது. அதுல வெற்றி கண்டு விட்டான் என்று சொன்னால் பன்றியின் ரத்தத்தை மனிதனுக்கு உயிர் காக்கும் நேரத்தில் ஏற்றலாம். அது ஒண்ணுதான் மனித ரத்தத்துக்கு நெருக்கமான ரத்தமா இருக்குது. கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லா உயிரினங்களுடைய ரத்தங்களை விட பன்றியுடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு நெருக்கமாக இருக்கிறது. இன்னும் 5-6 மிஸ்டேக் இருக்கிறது. அதை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னா இனிமே பன்றிய பண்ணையில வளர்த்து ரத்தத்தை ஏற்றலான்னு வர்றான். இந்த கண்டுபிடிப்பு அந்த நேரத்தில் தினமணி கதிர்கிற பத்திரிகையில வந்திருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஆர்டிகிள் எழுதும் பொழுது இது கூட அல்ல அந்த பன்றி இறைச்சின்னு சொல்றானே, இந்த ரத்தத்தை நாளைக்கு ஏற்ற வேண்டிய நிலை வரும் என்பதற்காக கூட அல்ல அந்த வாசகத்தை போட்டிருக்கலாம். நான் சொன்னேன் அந்த குர்ஆன் விளக்க உரை எழுதும் பொழுது பாருங்க, இவ்வளவு பிராணிகளுடைய ரத்தம் மனுஷனுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது, பன்றியுடைய ரத்தம் மேட்ச் ஆகுறதுக்கு நெருங்கி வருது, அநேகமாக அதில் வெற்றி கிடைத்தாலும் கிடைக்கலாம் அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் பன்றி ரத்தம் தான் மனுஷனுக்கு பொருந்தும் என்று வந்துவிட்டால் இந்த குர்ஆன் வசனம் நின்று உங்களுக்கு முட்டு கொடுக்கும். திங்கிறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு இல்லது, உயிர் காக்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதுனால கூட படைச்சவன் என்ன பண்ணிருக்கலாம், பன்றின்னு சொல்லாம பன்றியின் இறைச்சின்னு சொல்லியிருக்கலாம். பன்றி என்று சொல்லிவிட்டால் அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். இப்படி ஒரு கருத்து இருக்கலாம். நான் ஒரு விளக்கமா சேர்த்து எழுதிருந்தேன், குடிக்கிறதுக்கு எழுதல. அதே மாதிரி ஹார்ட் இதய வீக்காச்சின்னு போங்க, இதய மாற்று ஆபரேஷன் பண்றாங்க, இதயத்தை மாற்றி வைக்கக்கூடிய ஆபரேஷன், இதுக்கு ஆராய்ச்சி பண்றான். ஒவ்வொரு பிராணுடைய இதயத்தையும் மனுஷனுடைய இதயத்தையும் எடுத்து செக் பண்றான். எதுவுமே மனுஷனுக்கு பொருந்தலங்க. அதிசயமாக பன்றியுடைய இதயம் மனிதனுடைய இதய துடிப்போடு நெருங்கி வருகிறது. ஒருவேளை இந்த பேஸ் மேக்கருக்கு பதிலாக அதை வைக்கலாம்ங்கிற அளவுக்கு மனிதனுடைய ஆராய்ச்சி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது நவீன கண்டுபிடிப்புல. அந்த இதயத்தை எடுத்து இங்க வைக்கலாம், அதுக்காக கூட திண்டு அழிச்சு விடாத சொல்லிருக்கலாம். நாளைக்கு தேவைப்படும், அடுத்த திண்டு விடாதீங்களா, ரத்தம் ஏற்றுறதுக்கு தேவைப்படலாம். அந்த இதயத்தை வச்சு இந்த ஹார்ட் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமே. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வீக்கான இதயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த இதயத்தை தூக்கிட்டு அழுத்திக்க வச்சா நல்ல ஃப்ரெஷ்ஷா ஆள் வாழ்வானே, அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு அடிஷனலாக இது ஒரு விளக்கமா சொல்லி இருந்தோம். இதுதான் அதுல எழுதின விஷயம். ஹலால் எழுத இல்ல, சூப்பு போட்டு குடிங்கன்னு எழுதல, எலும்பு தின்னுங்கன்னு எழுதல, என்ன எழுதல, இது மாதிரி கொழுப்பை சாப்பிட்டுக்கிறீங்கன்னு எழுதல. ஏன் இப்படி அவதூறு கிளப்புறீங்க? ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை முழுமையாக நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இவங்க எந்த மதுஹபை வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மதுஹபு கிதாபுகள்ல பன்றியை பத்தி இவர்கள் என்ன எழுதினார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காரித்துப்புற மாதிரி இருக்கும். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணும்போது பன்றிய மகரா கொடுக்கலாம், பன்றிய மகரா கொடுக்கலான்னு ஓபன் எழுதி வச்சுக்கிறாங்க. பன்றி எப்படி ரசூல்லா கொடுக்க கூடாது, விற்க கூடாது, வாங்க கூடாது இருக்கிறாங்க. அதை மகரா கொடுத்து பொம்பளை கல்யாணம் பண்ணலாம்னா அது ஒரு பொருளா? பன்றிய மகரா அவங்க என்ன செய்வா, திம்பாலாவ, அது என்னத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பொம்பளை? இப்படி எல்லாம் எழுதி வைத்து பிக்கை கிதாபை வைத்திருக்கக்கூடிய இவர்கள் நம்ம என்னமோ பன்றிக்கு வக்காலத்து வாங்குறோம் ஒரு மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணி அடிக்கலாம் சொல்லக்கூடிய இவர்கள் உடைச்சு சொல்ல வேண்டி இருக்கிறது. தண்ணி அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம்? 10 கிளாஸ் அடித்தால் உனக்கு போதை வரும் என்றால் 9 கிளாஸ் அடிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 100 மில்லி அடிச்சாத்தான் போதை வரும் வைங்களேன், அவன் 90 மில்லி அடிக்கிறது ஹலாலு. பிக்கை கிதாப் இதான் மார்க்கமா? நீங்க எங்களை பன்றி நீங்க சொன்னான்னு சொல்ல வர்றீங்களா? விபச்சாரத்தையும் ஆதரிச்சாலும் ஆதரிப்பார்கள். எப்படி பாயிண்ட்? பன்றியை ஆதரிச்சு விட்டார்கள், நாளைக்கு என்ன செய்வார்கள்? விபச்சாரத்தை ஆதரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. யாரு?